இப்போ நம்ம திருவாரூர் காந்திதார் இவங்க வந்து இப்போ நம்ம முதலமைச்சர் விஜயோட ஒரு புதிய வியூகமாக இந்த தொகுதி மறுவரையறை பிரச்சனையாக இருக்கட்டும், இந்த காவிரி விவகாரமாக இருக்கட்டும், இது தவிர நீட் தேர்வு பிரச்சனை, இன்று சட்டமன்றத்தில் நடைபெற்ற இந்த ரேஷன் அரிசி தரமான ரேஷன் அரிசி வழங்குவோம் என்று அவர்கள் கொடுத்த உறுதிமொழியாக இருக்கட்டும், இந்த புதிய வியூகங்கள் இது மக்கள் மத்தியில் வந்து என்ன விளைவுகளை ஏற்படுத்தி இருக்குது என்பது தொடர்பாக நம்ம ராமசேகரன் வந்து பல்வேறு விதமான விமர்சனங்களை எடுத்து வைத்தார். இந்த 100 நாட்களில் புதிய திட்டங்கள் எதுவும் புதிதாக அவர்கள் செயல்படுத்தவில்லை. திமுக ஆட்சியின் திட்டங்களே பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றன என்று ஒன்றும், இரண்டாவதாக இந்த தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் இவர்கள் மடைமாற்ற அரசியல் செய்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை அவர் வச்சிருக்கிறார். 2 குற்றச்சாட்டை வச்சிருக்கிறார். இந்த 2 பிரச்சனைகள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தாவேகா அரசின் செயல்பாடில்? தொகுதி மறுவரை என்றது வந்து நம்மளுக்கு தேவையானது தானே. நம்ம இந்தியா மாதிரி ஒரு பெரிய ஜனநாயக நாட்டுக்கு நம்ம எப்போ மக்கள் தொகை 52 பொது தேர்தல் முதல் தேர்தல் நடக்கிறதுலேருந்து நம்ம இன்னைக்கு மக்கள் தொகையினுடைய கணக்கெடுப்பு நம்ம 140 கோடியை தாண்டிட்டோம். அப்படின்னும் போது ஒரு எம்பி வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சம் பேரை போய் பார்க்குறதுன்றது வந்து ஒரு சாதாரண விஷயங்கள் கிடையாது. இந்த அவர்களுடைய அந்த இதை நிறைவேற்றுறது இப்பயும் மக்கள் தொகை அடிப்படையில் செய்யல. நல்லா அதை கவனிச்சுக்கணும். வந்து உங்களுக்கு எந்தெந்த அதான் பாதிப்பு ஏற்படுதுங்கிற மக்கள் குடும்ப கட்டுப்பாடு அதிகமாக அமல்படுத்தினால அது தென் மாநிலங்கள் பாதிப்புன்னு சொல்றாங்க. அதான் தப்பான அந்த புள்ளி விவரமே தப்பு, புரிந்துணர்வே இல்லை. அந்த விஷயத்த சரியா படிக்கலையா என்னன்னு தெரியல நிறைய பேர். இந்த தொகுதி மறுவரையில் வந்து எந்த இடத்துலையும் மக்கள் தொகை கணக்கெடுப்புன்றதே இல்லை. அவங்க இருக்கிறதுல 50% ஏற்றுறோம், அவ்வளோதான். அப்போ எப்படி உங்களுக்கு அதில் மக்கள் தொகை வரும்? எந்த ஸ்டேட்ல எவ்வளோ இருக்கோ அதில் 50% ஏற்றுறாங்க. அப்போ நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? நம்ம குறைஞ்சிட்டோங்கிறாங்க. அதான் சார், மக்கள் தொகையில் கணக்கெடுப்பு படி பார்த்தா நீங்கள் உங்களுக்கு குறைவு வரும். ஆஸ் இட் இஸ் இருக்கிறதுல 50% தானே ஒரு இடத்துலையும் ஏற்றுறாங்க. அப்போ எப்படி உங்களுக்கு அது மக்கள் தொகை கணக்கே வராது? அப்படி பார்த்தா நம்மளுக்கு சீட்டும் 59 கிடைக்குது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி பார்த்தோம்னா ஊபியில் வந்து எங்கேயோ போய் நிற்கும். அதுமாரி செய்யலையே. இருக்கிற இடத்துல இருந்து 50 இப்போ ஆசிடிஸ் எத்தனை தொகுதி இருக்கோ அதில் 50% ஏற்றுறாங்க, அவ்வளோதான். அதில் நம்மளுக்கு என்ன பாதிப்பு இருக்குது? நல்லது தானே. இன்னும் ஒரு கிட்டத்தட்ட 60 பேர், நம்ம 59 பேர் இருந்தோம்னா இன்னும் நல்லது தானே. பார்லிமெண்ட்டில் பேசுறதுக்கு தொகுதி நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும், எம்பிக்கள் அதிகமாக கிடைப்பாங்க. நம்மளுடைய உரிமையை அந்த தொகுதி மறுவரையறை எதிர்க்கிறவர்கள் விமர்சிப்பவர்கள் வைக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டு, சட்டமன்ற தீர்மானம் மற்றும் அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம் இதில் வைக்கக்கூடிய அந்த விமர்சனம், அதாவது அந்த கருத்து என்னன்னா, இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் தென் மண்டல முதலமைச்சர் கவுன்சில் கூட்டத்தில் அவர் பேசும்போது என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவம் குறையாது என்பதை உறுதிப்படுத்தும் சட்டப்பூர்வ உறுதிமொழியை மத்திய அரசு அளிக்கிறோம் அப்படின்னு முதலமைச்சர் பேசியிருக்கிறார். இன்னைக்கு ஆகஸ்ட் 8ஆம் தேதியும் 12ஆம் தேதியும் சட்டமன்றத்திலும் அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்திலும் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் வந்து நோ டீலிமிட்டேஷன், 543 என்ற எண்ணிக்கையை கூட்டவோ குறைக்கவோ கூடாது, அதே நீடிக்க வேண்டும். இதுதான் நம்ம தீர்மானம். இன்னைக்கு ஒரு சட்டப்பூர்வ உறுதிப்படுத்தப்படணும். இங்கே நீங்கள் சொல்றது அந்த 50% எந்த மாநிலத்தில் எம்பிக்களுக்கு இப்போ 40னா கூட 20 60 எம்பி 59 எம்பி வருவாங்க, 200 எம்பினா 300 எம்பி வருவாங்க. அந்த மாதிரி கணக்கெலாம் சொல்கிறீங்க. இதில் இந்த குழப்பத்துக்கு என்ன காரணம்னு கேட்குறேன். அதான் அது சரியாக சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்போ சில நபர்களுக்கு சரியான இதை கொண்டு போயிருக்க மாட்டாங்க. இப்போ தெரிஞ்சிருக்கலாம். சில அதிகாரிகள்னால தானே திமுக தோத்துச்சு. இப்போ திமுக ஏன் தோத்துச்சு? தவறான புள்ளி விவரத்தை கொண்டு கொடுக்கறது. உள்கட்சி பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. திமுக உள்கட்சி பிரச்சனை, கூட்டணி கட்சி பிரச்சனை எல்லாம் இல்லை. மடமாற்றி பேசுறீங்க. சில விஷயங்கள் சப்ஜெக்டுக்கு வாங்க. அது மாதிரி இந்த தலைப்பு வந்து திமுக ஏன் தோற்றுதுங்கிற தலைப்பு இல்லை இன்னைக்கு. இல்ல தலைப்பு வேற தலைப்பு மாதிரி ஒரு காரணங்கள். அதிகாரிகள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கும் திமுக எதிலும் வரும்போது போய் கேட்டுட்டு இருந்தேன். நண்பர் வந்து என்ன சொன்னாரு, எங்க ஊர்ல மாயாரத்துல மழை பெய்யுது, என் மாவட்டத்துல டெல்டாலன்னு சொன்னாரு. அவர் ஊர்ல இருந்து 40 கிலோமீட்டர் தான் என் ஊரும் திருவாரூர். ஏன்னா மழை பெய்யுது. சரி, இப்போ அந்த மலையை தயக்கி வைக்கிறதுக்கு என்ன பண்ணீங்க நீங்க? இல்ல இன்னைக்கு ஒரு சொல்லுங்க, இந்த மழை இப்ப பெய்யற மழை எங்க போகுது? கடலுக்கு போகுது.
இல்ல, இதை தேக்கி வைப்பதற்கான ஏதாவது ஒரு விஷயத்தை கையில எடுத்தாங்களா? ஒண்ணு வேணாம், ஒண்ணு வேணாம். இந்த ஒண்ணு வேணாம். இப்ப மெட்ராஸ் ஹைவே இருக்குல்ல, திண்டிவனம் பஸ் ஸ்டாண்ட் எங்க கட்டிருக்காங்கன்னு கேளுங்க, சொல்லுங்க. நீ ஒரு அட்வொகேட் பஸ் ஸ்டாண்ட் எங்கங்கிறது தலைப்பு இல்ல. எந்த பஸ் ஸ்டாண்ட் எங்கங்கிறது தலைப்பு இல்ல. என்ன தலைப்பு பாத்துட்டு வந்தியால தூங்கி எழுந்துச்சு. தண்ணி பிரச்சனை தானே பேசுறோம். அதே தண்ணி பிரச்சனை இல்ல, நீங்க பாட்டு எல்லா இடத்துல கட்டிருக்கீங்களா? இல்ல, பல இடங்கள்லயும் நீதிமன்றம் கட்டிடங்களும் ஏங்க அது பேருந்து நிலையங்களும் இருங்க, நீர்நிலைகளை கட்டப்படுறாங்க. எல்லா ஆட்சியிலும் கட்டப்படுது. இருங்க, நீங்க முன்னாடி நடந்ததெல்லாம் விட்டுருங்க. இப்ப நம்ம நவீன காலத்துக்கு முன்னாடி நடந்த விடுங்க. நவீன காலத்துக்கு வந்துட்டோம். நவீன காலம் இப்ப இந்த நவீன காலத்துல கூட நீங்க ஏற்கனவே இருக்கிறத காப்பாத்துறதே பெரும் பிரச்சனையா இருக்கும்போது இப்போ ஒரு திட்டத்தை நீங்க போட்டு அதை நிறைவேற்றுறீங்கன்னா என்ன, அங்க கொண்டு போய் திறக்கிறீங்கன்னா என்ன சரி, ஓகே. இப்போ மேகதாது இன்னைக்கு தென்மண்டல முதல்வர் கவுன்சில் கூட்டத்தில் அடுத்த அது பேசல முக்கியமானது என்னன்னா, மேகதாது அணை கட்டுவது தமிழகத்தின் நலனுக்கு தான். கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் ஒரு பேட்டி கொடுத்துட்டு போயிருக்காரு. அங்கிருந்து நாங்கள் 5 TMC தண்ணீர் பெங்களூர் குடிநீர் கணி எடுத்துக்கோம், மற்ற எல்லாம் தமிழகத்துக்கும் புதுச்சேரி தான் கொடுப்பாங்கிறாரு. அது சாத்தியமா? அது சரியா? நிச்சயமா அது சாத்தியம் கிடையாது. முதல்ல சிவகுமாரை நான் இப்ப சென்ற இதுல சொன்னல, அது மாதிரி சிவகுமார் மீது உச்ச நீதிமன்ற அவமதிப்பு வழக்க போட்டு ஒரு 10 நாள் ஜெயிலில் வச்சாங்கன்னு வச்சீங்களேன், நீதிமன்ற அவமதிப்பு செய்யறனே. இப்ப நீங்க சாதாரணமா யாரு ஹைகோர்ட்டினுடைய நீதிபதியா இருந்தவர்களுக்கு நீதிமன்ற அவமதிப்புல உள்ள இருந்தார்ல, அப்ப ஏன் நீங்க ஒரு சாதாரண முதலமைச்சருக்கு வெயிட் பண்ணணும்ன்ற சுப்ரீம் கோர்ட் இப்ப சொல்ற எப்பவுமே உச்ச நீதிமன்ற தீர்ப்பை ஏத்துக்கிறதே இல்லையே. அப்படியே ஒரு அரசாங்கம் ஒரு இந்திய அரசியல் சட்டத்துக்கு அப்பால் பற்றி நடக்கும்போது எதுக்கு அந்த அரசாங்கம் இருக்கணும்? அந்த அந்த காங்கிரஸ் அரசாங்கத்தை கலைக்க வேண்டியது தானே. இப்ப இங்க ஒரு மாநில தலைவர் காங்கிரஸ் இருக்காருல்ல, அவர் என்ன செஞ்சிட்டு இருக்காரு? இப்ப என்ன செஞ்சிருக்கணும்? மாணிக் தாக்கூர் என்ன செஞ்சிருக்கணும்? பெரிய அப்படியே முண்டா இழுத்து விட்டு எல்லாத்துக்கும் பேசிட்டு இருந்தாருல, இப்ப என்ன செஞ்சிருக்கணும்? இப்ப சிவகுமார் வரும்போது கருப்பு கொடி காமிச்சிருக்கணுமா இல்லையா? ஏன்னா எங்களுக்கு தண்ணி தர மாட்டோம்னு சொல்லிட்டு இவ்வளவு வேலை பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு நீ கருப்பு கொடி காமிச்சிருக்கணும்ல போய் ஏர்போர்ட்ல. சிவகுமார் ஒளியன்னு கத்திருக்கணும்ல. இது ஒரு தேசிய அளவுல ஒரு கூட்டம். எந்த கூட்டமா இருந்தா அப்ப தேசிய அளவுல நம்ம தமிழ்நாட்டுல முதலமைச்சரை வர சொல்லிவிட்டு அப்புறம் நீ இருங்க, அரசுல இருக்கிறாங்க, இருங்க, நீங்க என்ன பெரிய ஆட்சி ஒரு முதலமைச்சர் அண்ணன் கருத்தை ஒட்டி நானும் ஒரு சின்ன கருத்தை சொல்றேன். இருங்க, முண்டா தட்டினார்ல மாணிக் தாக்கூர், காங்கிரஸ் காரனை திட்டி பாருங்க, மேல கை வச்சு பாருங்கன்னு அந்த நீட்டு போராட்டத்தில் ராகுல் காந்தி முகத்துல குத்து விட்டாங்கல்ல, அன்னைக்கு இங்க காங்கிரஸ் மாவட்ட தலைவர் கூட்டத்தை அட்டன் பண்ணிட்டு இருக்காரு மாணிக் தாக்கூர். தன்னுடைய தலைவர் தாக்கப்பட்டதுக்கே கண்டிக்க முடியாதவர், தண்டிக்க முடியாதவர். தமிழ்நாட்டு மக்களை இந்த காங்கிரஸ் கமிட்டி என்ன காப்பாற்ற போகுது? திமுக மேல அண்ணா திமுக முதுகுலையும் சவாரி செஞ்ச காங்கிரஸுக்கு தமிழக மக்கள் நலன்ல என்னைக்குமே அக்கறை கிடையாது. ஒரு 6 மாசம் அக்கறை நினைக்கிறேன். கூட்டணியில தானே தவறு தெரியாம ஜூன் மாதம் அக்கறை இல்லை, கிட்ட வெளியில போட அக்கறை இல்லை. இதெல்லாம் வெளில போன பிறகுதான் அவங்களோட இருங்க. நான் என்ன சொல்றேன்னா, பொதுவா இப்ப மாணிக்கத்தவர் புதுசா வந்திருக்காரு தலைவரா, எல்லா பிரச்சனைக்கும் சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகள்லாம் ஒரு மீடியால வரணுன்றதுக்காக என்னென்னமோ பேசிட்டு இருந்தாரு. இந்த பிரச்சனைகள் தமிழ்நாடு அரசுக்கு அங்க இருக்கிற ஒரு முதலமைச்சர் ஆலோசனை சொல்றாரு, இதான் வேலையா?